Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 6 பார்க்குறோம். சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 75-200 இருக்குது. இது என்னமோ குறையவே இல்லை, 75-200 தான் காமிக்குது. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலும் வாக்கிங்கே போகலைனாலும் இந்த வெயிட் என்னமோ எனக்கு குறையவே மாட்டேங்குது. இந்த வெயிட்டு திரும்ப 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 செக் பண்ணாலும் அதே வெயிட்டு தான். என்னடா இது 74க்கு போயிடலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 75-200 கிராம்லேயே தான் இருக்குது. சரி பரவாயில்லைங்க, நம்ம வெயிட் குறைச்சிட்டு தானே இருக்கோம், நம்மளாலையும் குறைக்க முடியும், இது சாத்தியம்தான் அப்படின்ட்டு கடுப்பாகி அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு. காலையில் ஒரு பச்சை பயிறு தோசை ஊற்றியாச்சு. கொஞ்சமாக அந்த சாம்பார் சாப்பாடு இருந்தது, அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுருந்தேன், அதை தொட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி காலையிலையே 2 வகையான சாப்பாடு, பழைய கஞ்சி, ஒரு தோசை. இது நேற்று வச்சது, அது கொஞ்சம் மீந்து போச்சு, அதில் தண்ணி ஊற்றி வச்சு இன்றைக்கி நானே குடிச்சிட்டேன். மில்லட் ரைஸ் வாங்குறோம் தான், ஆனால் பசங்களுக்கு தான் கொடுக்கவே முடியல, நானே சாப்பிட்டுட்ருக்கேன். தோசையில் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க, இது அவ்வளோவா அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்குலாம் கொடுக்கறதில்ல, சாப்பிட்றதில்ல அவங்க. மொத்தத்தில் தோசை மாவு அரைச்சிட்டோம்னா அப்படியே தோசை ஊற்றி கொடுத்தோம்னா என்னென்னு ஏதுன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஆனால் புளிப்பு தட்டாமல் வச்சுக்கணும், ஒரு நாளில் முடிச்சிடணும், 2 நேரத்துக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சாலும் மில்லட்லாம் சாப்பிட முடியாது, புளிப்பு ஏறி போயிடும். சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணின்னு சாப்பிட்றேன். கரெக்டாக 10 மணி எப்போ ஆகும்னு காத்துக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. ஹேர் பேண்டு தைக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சுடிதார் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீதி இருந்த துணியெல்லாம் கட் பண்ணி எலாஸ்டிக் எடுத்து வச்சுருந்தேன், அதை வச்சு ஹேர் பேண்ட் தைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு வேகம், காலையிலே இன்றைக்கி முடிச்சிட்டேன். ஏன்னா அதை தைக்கணும் இந்த எலாஸ்டிக் எடுத்து வச்சு இடந்தான் அடைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை தைக்கிறதுக்கு வீடியோ போட்டுறான்னு என் பையனை சொன்னால், ஐயோ அத்தனை ஒரு கூத்து தாங்க முடியல. அப்புறம் அப்படியே ஒரு வழியாக 2 கலரில் துணி கட் பண்ணி, ஒரு காட்டன் துணி, ஒரு பூனை சுடிதார் துணி, அதை 2ஐயும் கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஹேர் பேண்ட் போட்டுட்டு வேறு போயிட்டா. எது புதுசாக பார்க்குறாங்களோ இல்லையோ, பார்த்தாங்கன்னா போதும், இது எனக்கு தானே அப்படின்னு சொல்லி எடுத்து கட்டிட்டு தலையில் வச்சுக்கிட்டு போயிட்டா. நான் அந்த என்கிட்ட தான் கொடுத்தேன், நான் தான் பின்னல் போட்டு விட்டேன். அவளுக்கு தான் அப்புறம் நம்மளாக போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளும் போடுவோம். வேஸ்ட்டு துணியில் ஒரு பேண்டு, 1 இல்லை 2 பேண்டு தைக்கலாம் சூப்பராக. நானும் போட்டுக்குவேன். அதை இழுத்து லூஸ் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் அது திரும்பவும் குப்பைக்கு தான் போகும். நம்மளோட வேலையை கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. 2 நாள் தான் புதுசாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு அலைவாங்க, அப்புறமா விட்டுருவாங்க. இந்த ஹேர் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் வேலை. மிச்ச துணியிலலாம் எதையாவது தைச்சிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் ஹேண்ட்பேக்கு, பென்சில் பவுச்செல்லாம் ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தைச்சி முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் ஆம்லெட் போட்டு கொடுத்துருந்தா என் தங்கச்சி, எனக்கும் ஒரு ஆம்லெட்டு. இந்த ஆம்லெட்டோடு இன்றைக்கி நிறுத்திக்கலாம், எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த ஆம்லெட் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அதே என்னமோ ஃபோக்கஸ் நல்லா பண்ணாமல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா. ஆனால் என் தங்கச்சி பொறுமையாக செஞ்சாலும் திருத்தமாக செய்வாள் வேலையை. சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி அழகாக கொடுத்துருந்தா. காயெல்லாம் மைனூட்டாக சின்னதாக கட் பண்ணா, அப்படி அருகாமனையில் அரிஞ்சு அப்படியே போட்டுருவேன். சூப்பராக ஆம்லெட் போட்டு கொடுத்துருந்தா. இதை வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன் இதவே இவ்வளோ நேரம் காமிக்கிற, அப்புறம் ஏன் மெல்றதவே வீடியோவில் காமிக்கிற அப்படின்பா. ஏன்னா 2 நிமிஷத்தில் காமிச்சு முடிச்சிடலாம், ஆனால் அதை பேசுகிறது நிறையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாலும் ஒவ்வொரு வீடியோவிலும் கேட்டுகிட்டே தான் இருப்பாள். ஈவினிங் வாக்கிங் போகலான்னு தான் பார்க்குக்கு போனேன், ஆனால் அங்கே போய் வாக்கிங்கே போகல, கம்முன்னு சிவனேன்னு உக்காந்துக்கிட்டேன். நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வீட்டிலேருந்து நடந்து போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்துட்டு திரும்ப ரிட்டன் வரையில் நடந்தே வந்தாச்சு. இங்கே சைக்கிள் ஓட்டுறேன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. டிராஃபிக் போலீஸ் மாதிரி நான் தான் ஆளுகளை, வண்டி வருது நில்லுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து போகிறதா இருக்குது.
சர்ருன்னு வர்றாங்க, ஏதோ ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி. நம்ம சூதானம் போனாலும் நம்ம முன்னாடி வர்றவங்க பயமாக இருக்குது, அவங்க பயமுடுத்துகிற மாதிரி தான் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வயிறு பசி தாங்க முடியல. வந்தோடனே என் தங்கச்சி பொண்ணுக்கு அவள் வந்து ஒரு ஆப்பிள் சீவி கொடுத்தா. எனக்கும் ஒரு ஆப்பிள் சீவி கொடுறீங்கமோ, ஒரு ஆப்பிள் சீவி கொடுத்தா. இன்றைக்கி அப்படியே கட் பண்ணாமல் கூட அப்படியே வெகாரி பிடிச்ச மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணு குட்டி குட்டி தோசையாக ஊற்றுன்னு சொல்லி தோசை ஊற்றிட்டு இருந்தா. தோசையெல்லாம் ஊற்றுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா கிச்சன் மாதிரி இருக்காது. அப்படி ஒரு கந்தரவாளம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. சரி, ஒரு வேலை மிச்சம் அவங்களே ஊற்றி சாப்பிட்டுக்கிறாங்களேன்னு சொல்லி நினச்சோம்னா நமக்கு 2 வேலையாக தான் இருக்கும். சுத்தமும் பண்ணி விட்டுருவா, ஆனால் நம்ம கேட்கும்போது செய்ய மாட்டா. அவளா யோசனை பண்ணி செஞ்சால் தான், இல்லாட்டி நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. என்னோடய டயட் விலாகு இப்படி தான் இருக்கும். என்னோடய வேலைகளும் சேர்ந்து தான் டயட் விலாகில் காமிப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நைட் டின்னருக்கும் பச்சைப்பயிறு தோசை ஊற்றினேன். சாம்பார் தங்கச்சி வச்சிட்டா. ஆனால் அவங்க சித்தப்பா வந்து இந்த மசாலா பொரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லியிருந்தா நான் தோசை கூட ஊற்றாமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு. சரி பின்ன கொடு அப்படின்னா, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அந்த மசாலா பொரியும் சாப்பிட்டு தோசையும் சாப்பிட்டு நெளிச்சிட்டு உட்காந்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. ரொம்ப நேரம் வரையும் உட்காந்துருந்தோம். அவங்க வீட்லேயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு விஸ்வாசம் படம் ஓடிச்சு. படம் ஓடி எதிர்நீச்சல் நாடகம் ஓடி அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கே வந்தோம். அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்துட்டு வந்து தூங்கியாச்சு. எல்லோரும் இந்த மசாலா பொரியை சாப்பிட்டு தோசை சாப்பிட மாட்டேன்னு நெளிச்சிட்டு இருந்தாங்க. என் பொண்ணெல்லாம் குழம்பே வேணாம் எனக்கு, நான் வெறும் தோசையை மட்டும் குட்டி குட்டி தோசையை சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அதை மட்டும் சாப்பிட்டான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா ஹெவியான சாப்பாடு. சண்டே அன்னைக்கு சண்டே இப்படி தான் போச்சு. நீங்கள் யாரும் டயட்டில் இருக்கீங்களா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா, தாமதிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதோ இந்த லீவு நாளில் தான் பசங்களை வச்சுட்டு நம்மளால் வெயிட் குறைக்க முடியும். மற்ற நாள்லேயும் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, ஆனால் அந்த மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள். இதுதான் வாக்கிங் ஸ்டெப்பு, அவ்வளோதான். திங்கக்கிழமை அன்னைக்கு பாருங்கள் வெயிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கே பேரிடி விழுந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இத்தனை அப்புறம் எங்கிட்ட வெயிட் குறையும் அப்படின்ட்டு மனசு கஷ்டத்தோடு விழுந்த இடியோடு இறங்கிட்டு வெயிட்டு பார்த்திங்கன்னா 75 700. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொறுமையாக இருக்கணும். பொறுமை இழந்துச்சுன்னா போச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நானும் நல்லபடியாக ஆரோக்கியமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க, அப்போனா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சரி, அடுத்த விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.